நேயர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களே, இறுக்கமான மனதோடு இன்று ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமைக்கு பின்பு தமிழகம் ஒரு கருப்பு தினமாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அரிதான இந்த சம்பவம் உலக வரலாற்றிலும் கூட நெருக்கடியாக சில நிகழ்வுகளில் நடப்பதை தாண்டி இந்திய தேசிய அரசியலில் ஒரு தலைவனை பார்ப்பதற்காக கூடிய அப்பாவி மக்கள் எதற்காக தாங்கள் மரணிக்கிறோம் என்ற காரணத்தையும் கூட அறியாமலே மரணித்து போனார்கள். தோழர்களை, இந்த இறுக்கமான நேரத்தில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது கூட எமது உறவுகள், எமது குழந்தைகள், எமது சகோதர சகோதரிகள், இந்த எண்ணத்திலே தான் நாம் இந்த நிகழ்ச்சியை தொடர்கிறோம், துவங்குகிறோம். எல்லா தலைவர்களும் செல்கிறார்கள், ஆறுதல் கூறுகிறார்கள். இருந்தாலும் இது உலகத்தின் மரபும் இயல்புமாக இருந்தாலும் மாண்டவர்கள் ஒருபோதும் இனி திரும்பப் போவதே இல்லை. உண்மையிலேயே இந்த நிகழ்வுகளில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்கள் உடனடியாக அனர்த்தத்தில், துயரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஏழைகளுக்கும் குழந்தைகளை அவர்கள் இல்லத்திலே சென்றார்கள், மருத்துவமனையே சென்று பார்த்தார்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் தலையிலும் அவர்கள் வயிற்றிலும் அடித்து அழுகதை கூட, அம்மா இப்படியெல்லாம் நாங்கள் துயரப்படுகிறோமே, இந்த காட்சியும் கூட இன்றைக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. திருமதி சசிகலா அம்மையார் அதிமுகவின் பொதுச் செயலாளராக அவர் சொல்கிறார், நிர்வாக திறனில்லாத அரசை மக்கள் விரைவில் வீட்டுக்கு அனுப்பும் காலம் வந்திருக்கிறது. அதற்கு காரணம் காவல்துறையின் பாதுகாப்பு குறைபாடுகளே என்ற கேள்வியும் அவர் வைத்திருக்கிறார். கரூர் பெருந்துயரை மாநில அரசை தாண்டி மத்திய அரசு கவனிக்க வேண்டும் என ஒரு ப்ரொபவுண்ட் திங்கிங் என்று சொல்வார்கள், ஆழமான ஒரு சிந்தனையும் கூட அவர் இந்திய சமூகத்திற்கு வழிகாட்டியிருக்கிறார். 40 பேர் இதுவரை மரித்திருக்கிறார்கள். இன்னும் 10 பேர் அபாய கட்டத்தில், 100க்கும் மேற்பட்ட புறநோயாளிகள். அரசோ எக்காலமிடுகிறார்கள். குறை கூறுவதிலும் தன்னை பெரிதாக்கி கொள்வதிலும் இன்றைக்கு வழங்கப்பட்ட தண்ணீரிலும் கூட 471 நாள் சிறையில் இருந்த முன்னாள் அமைச்சரின் பெயர் வெட்டப்பட்ட அவமானகரமான நிகழ்வுகளும், ஆம்புலன்ஸ் வண்டிகளிலும் கூட திராவிட முன்னேற்ற கழக பதாகைகளை ஒட்டியிருந்ததும் கூட கேட்பதற்கு ஒரு கொடூரமான நிகழ்வாக ஒரு மிக முக்கிய தொலைக்காட்சி அந்த செய்தியை வெளியிட்டிருந்தது. நிறைய பேச போகிறோம். இந்நிகழ்ச்சியில் பேசுவதற்காக அதிமுகவினுடைய சார்பில் வழக்கறிஞர் அன்பு சகோதரர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள் சார்பாங்க, காவல்துறையினுடைய முன்னாள் ஓய்வு பெற்ற ஆணையாளர் ராஜாராம், அதை போன்று எழுத்தாளர், சமூக ஆர்வலர், கல்வி மற்றும் பொதுச்சமூக ஊடகவியலாளர் ஐயா குமார் அவர்கள், பேரிடர் மேலாண்மை நிபுணர் பிரபுகாந்தி. சொல்லுங்கள் இளந்தமிழ், நான் சொன்னது கொஞ்சம் இறுக்கமான செய்தி, நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய சார்பில் கரூரில் நடந்த இந்த ஸ்டாம்பீடில் இந்த நெருக்கடியில் இறந்து போன 40, கிட்டத்தட்ட 40, அது எண்ணிக்கை கூடுற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம். அந்த நிகழ்ச்சியில், விபத்தில் மறைந்து போனவர்களுக்கு அம்மா அவர்களுடைய சார்பில் நம்முடைய இரங்கல்களை பதிவு செய்து கொள்வோம். இது நீங்கள் சொன்னது மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி நிகழ்ச்சியில் இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்ததில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் ஒரு தலைவருடைய பேச்சை, நான் ஆதரிக்கக்கூடிய ஒரு தலைவரை அந்த என்ன உரையாற்றுகிறார், நமக்கு என்ன கருத்தை பகிர்ந்து கொள்கிறார் என்று பார்ப்பதற்காக சென்றவர்கள் ஒரு விரும்பத்தகாத நிகழ்வில் சிக்கி உயிரிழப்பது என்பது ஒரு பக்கம். இதில் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, அதில் வேலைக்கு போயிட்டு அந்த வழியாக வீடு திரும்பக்கூடியவர்கள், மருத்துவமனைக்கு செல்வதற்கு காத்திருந்தவர்கள், அது மருத்துவமனைக்கு சென்று விட்டு திரும்பியவர்கள், கண்டிப்பாக நின்று வேடிக்கை பார்த்தவர்கள் என்று இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்பில்லாதவர்கள் கூட பலர்
கொல்லப்பட்டு விட்டார். உயிரிழந்திருக்கிற விஷயத்தை பார்க்குறோம். இது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய நிகழ்வாக பார்க்குறோம். இதில் வந்து அம்மா அவர்கள் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு கண்ணியமாக ஒரு ஆட்சி நிர்வாகத்தை முழுமையாக தெரிந்தவர்களாக எந்த இடத்துல சரியாக தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறத மிகச்சரியாக எடுத்து சொல்லி, காவல்துறை பாதுகாப்பு குறைபாடு தான் இதுக்கு காரணம். ஏன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் ஒரு இடத்துல கூடுதுன்னா அந்த இடம் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கொள்ளுமா என்ற அந்த விவரம் வந்து காவல்துறையிட்ட நிச்சயமாக இருக்கும். நம்மகிட்ட காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி இருக்காங்க. அதை போல கணக்கிட்டதை விட மிக அதிகமாக அங்கே கூட்டம் கூடுகிறது என்றால் அதில் வந்து உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடியவர்கள், அந்த நுண்ணறிவு புலனாய்வுன்னு இருக்கவங்க எவ்வளோ பேர் வர்றாங்கங்கிற கணக்கிட்டு, இன்னும் சொல்லப்போனால் இவ்வளவு கூட்டம் அதிகமாகி அதில் அந்த அந்த க்ரௌடோட மூமெண்ட் இருக்குது பாருங்கள், முன்ன பின்ன அசைகிறதுலேயே இது வந்து ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடந்துவிடும் என்று அந்த நேரத்தில் கூட கணிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் தான் உளவுத்துறை பணியாளர்கள், காவல்துறை. சில மணி நேரத்துக்கு முன்னே கணிச்சிடலாம், சில நிமிடங்களுக்கு முன்னால் கூட கணிக்கலாம். ஸ்பாட்ல கூட்டத்தினுடைய வேவ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, வேவ் எஃபெக்ட், அந்த அலைகள், அந்த அப்படியே அந்த அலை மாதிரி மக்கள் அலை, அதை கட்டுப்படுத்த முடியாது, அது தொடர போகுதுன்னா கண்டுபிடிச்சிடலாம். இதை தவிர உங்களுக்கு வந்து ஒரு இப்போ இந்த விஜய் வந்து இது வந்து 3வது நிகழ்ச்சி. கடந்த 2 நிகழ்ச்சியாக 2 வெவ்வேறு இடங்களுக்கு போய் ஒரு பிரச்சாரம் செய்தப்ப கூட்டம் வந்து என்ன மாதிரி ஒரு பிஹேவியர், அவங்களுடைய அணுகுமுறையும் அவங்களுடைய நடவடிக்கைகளும் எப்படி இருந்தது என்பதை மிகச்சரியாக எல்லாரும் பார்த்தோம். அரசு இதை கவனித்திருக்க வேண்டும். நாமக்கல்லும் சரி, கரூரும் சரி, அது வந்து மாநகராட்சி. அப்போ ஒரு மாநகராட்சியில் ஒரு பொருட்காட்சி நடக்குது அல்லது ஒரு பெரிய தேர் திருவிழா நடக்குது, ஒரு லட்சக்கணக்கான பேர் கூடுகிறார்கள், 50,000 பேர் கூடுகிறார்கள், 10,000 பேர் கூடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல வந்து குறைந்தபட்சம் தண்ணீரை கொண்டாந்து வைக்கிற கடமை வந்து மாநகராட்சிக்கு இருக்கு. அரசுக்கு அதான் குறிப்பிட்டு நான் சொல்றேன், அரசனுடைய ஒரு கடைசி அரசு தானே. அந்த மாதிரி எந்த விஷயமும் செய்யலை. 2வது, நீங்கள் குறிப்பிட்டதைப் போலவே உடனடியாக திமுக மருத்துவர் அணி என்ற பதாகையை வைத்துக்கொண்டு அங்கே வந்து உதவிக்கு வந்த வண்டிகளை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பதைப்பதை ஏற்படுத்துகிறது. இது எப்படி உதவிக்கு வரலாம், தவறில்லை. அவங்களுடைய பதாகையை அந்த வண்டியில் வைத்துக்கொண்டு ஆம்புலன்ஸ் திமுகன்னு போட்டிருக்கு, திமுக மருத்துவ அணி திமுகன்னு போட்டிருந்தா கூட பரவாயில்ல. திமுக மருத்துவ அணி எவ்வளோ ஆக்டிவாக தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இருக்குது, அவங்க இத்தனை நிகழ்ச்சி நடத்திட்டாங்க, என்ன செய்துட்டாங்க. அப்போ இந்த விஷயம் நடந்த உடனே பேனரோடு வர்றாங்கன்னா இது பெரிய அதிர்ச்சிக்குரியதாக இருக்குதுன்னு சொல்லி கரூர், நாமக்கல் அந்த ஃபோட்டோவே நான் பார்த்தேன். இருக்கு, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்படி பிணத்தின் மீது அரசியலா இப்போ வேதனையாக இருக்கிறது. அரசு வந்து ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடந்துருச்சு, இதிலிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம், மக்களோடு நாம் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுல அவங்களுடைய கவனத்தை காட்டியிருக்கிறாங்களான்னு பார்த்தால் இவர்கள் வேகமாக சில மூடு மந்திர வேலைகளை செய்கிற மாதிரி தான் தோணுது என்பது தான் மக்களுடைய குற்றச்சாட்டு. புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்துவிட்டு, மருத்துவமனையில் இருக்கணும் அந்த சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்த்து விட்டு சொன்னது வந்து இது கம்ப்ளீட் பாதுகாப்பு ஃபெயிலியர், போலீஸினுடைய ஃபெயிலியர், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டு அழகாக சொல்லிட்டாங்க. இதுதான் காரணம். இதில் வந்து ஏன் அந்த குறுகிய இடத்தை காவல்துறை மாற்றி கொடுத்தது அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்கணும். அதில் தான் நம்ம வந்து இதை எப்படி இந்த உண்மையை கண்டறிவது என்று தெரியலை. நேற்று எக்ஸ் தளத்தில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருந்த கருத்தில் மத்திய அரசாங்கம் இதில் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கணுன்ற, இது வந்து பல்வேறு விஷயங்களை பேசாமல் பேசுகிறது. உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி வந்து விசாரிக்கணும்னா அதனுடைய பரிமாணமே டைமென்ஷனே வேறு, அதில் இப்போ எந்த விதமான ஒரு டிஸ்பாரிட்டி இருக்காது என்பதனால ரொம்ப மிகுந்த ஆழமான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்றத்திற்கும் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என்ன நடக்கிறது என்பதை நாம் வரும் காலத்தில் பார்க்கலாம், நாட்களில் பார்ப்போம். ராஜாராம் சார், இப்போது
ஒரு முக்கியமான கேள்வி. நீங்கள் ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரி. இந்தியாவினுடைய பொலிட்டிக்கலில் எல்லா கட்சிகளும் இருக்குது, எல்லோருக்கும் ஒரு ஊர்வலம் நடத்துவது. ஆனால் நாங்கள் சத்தியம் செய்து வருகின்ற போது மக்களின் பாதுகாப்பு, விருப்பு வெறுப்பின்றி விவகாரம். இன்றைக்கி டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் சற்று முன்னர் பேட்டி கொடுக்கிறார், உளவுத்துறை தலைவர். மேக்சிமம் 500 பேரை நிறுத்தலாம், ரொம்ப டென்ட் பாப்புலேஷனாக இருந்தால் 50 பேருக்கு ஒரு போலீஸ், 500 பேருக்கு ஒரு போலீஸ், 250 பேருக்கு ஒரு போலீஸ், அப்படியெல்லாம் அவர் கறக்க சொல்கிறார். அந்த விவகாரத்தை தாண்டி நாம் என்ன கேட்கிறேன் என்றால், 3 இடங்களை அவர் கேட்டிருக்கிறார்கள். தோழர் சகோதரர் நம்ம இளந்தமிழ் சொன்ன மாதிரி லைட் ஹவுஸ் பக்கம் ரவுண்டானா, பஸ் ஸ்டாண்ட் பக்கம், உழவர் சந்தை, இதில் 4 பக்கமே இடம் இருக்கிறது. இன்டெலிஜென்ஸ் கரெக்டாக சொல்லுவாங்க, ஏற்கனவே உள்ள கூட்டத்தின் உள்ள தேவை கரெக்டாக இவ்வளோ கூட்டம் வரும்ண்டு. இதில் என்ன தவறு நடந்திருக்கிறது? கட்சி அரசியலை விட்டுருங்க, 2 பேருக்குள்ள மோதல் இருக்கும், கான்ஃப்ளிக்ட் இருக்கும், ஐடியாலஜி பேஸ்லாம் இருக்கும். பாதுகாக்க வேண்டியது அரசின் பொறுப்பா, காவல்துறையின் பொறுப்பா, மற்றவர்களின் பொறுப்பா? அந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்தது காவல்துறை தான். காவல்துறைக்கு அவங்க ரிக்வெஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிக்வெஸ்டேஷன் பேரில் அவங்க 3 இடத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் 3 இடத்துல ஏதாவது 3 இடத்த சொல்லிட்டேன். ஆமாம், அந்த 3 இடத்துல கேட்டிருக்காங்க, அவங்க கேட்டிருக்காங்க. இவங்க அந்த 3ல் ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. அந்த இடத்த கொடுத்தது காவல்துறை கொடுத்து சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது டைம் 12 மணிக்கு அந்த இடத்துல மீட்டிங் நடத்துகிற மாதிரி. ஆனால் இவங்க 7 மணிக்கு தான் அங்கே வந்திருக்காங்க, வேலிசாமிபுரம். ஆமாம், அந்த வேலுச்சாமிபுரத்துக்கு 12 மணிக்கு பேசுகிற மாதிரி தான் ஒரு மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸு, அந்த கண்டிஷன்ஸில் சொன்ன டைம் பிரகாரம் அவங்க 12 மணிக்கு வரல, 7 மணி நேரம் லேட்டாக நைட்டு 7 மணிக்கு வராரு. ஆக அந்த 7 மணி நேரத்துக்கு, அதாவது 12 மணிக்கு வரணும் அப்படிங்கிறப்போ இந்த குழந்தைகள், அந்த விஜய் சினிமாவில் பார்த்த குழந்தைகள், இளைஞர்கள், இளைஞிகள், இவங்க எல்லாருமே காலையிலேயே வந்துடுறாங்க. 3 மணிக்கே வந்திருக்காங்க. அதிகாலை 3 மணிலேருந்தே அங்கே இருக்காங்க. காலையில் வெயில் ஜாஸ்தி அடிக்குது, மழை கிடையாது. அன்னைக்கு இந்த வெயிலில் டீஹைட்ரேஷன் ஆகி போகுது. அந்த இடத்துல அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. சார் சொன்ன மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணப்படல. அதே மாதிரி 12 மணிக்குள்ளே முடிஞ்சிருந்தா கூட ஓரளவு அவங்க தாக்கு பிடிச்சி போயிருப்பாங்க. ஆனால் சாயந்தரம் 7 மணி வரைக்கும் ஆகையில் அவங்க சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடுறாங்க. டீஹைட்ரேஷன் ஃபுல்லாக ஆகி அவங்க மயக்க நிலையை நோக்கி போயிட்டாங்க. அந்த சமயத்தில் இவர் 7 மணிக்கு வர்றப்போ, நீங்கள் சொன்னீங்களே அந்த ரவுண்டானா, அந்த வழியாக தான் வர்றார் நாமக்கல்லேருந்து. வர்றப்போ அங்கே ஒரு கூட்டம் இவரை பார்க்கறதுக்காக ரெடியாக இருக்குது. அந்த கூட்டம் இவரை பார்த்துட்டு அந்த வண்டி கூடயே இவர் கூட வராங்க. ஆக இங்கே இருக்க கூட்டமும் ஏற்கனவே 10,000 பேர் தான் வருவாங்கன்னு இவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே ஏற்கனவே 20,000 பேர் இருக்காங்க. இப்போ அங்கேருந்து ஒரு 10,000 சேர்ந்து வந்துட்டாங்க. ஆக 30,000 இப்போ ஒரே இடத்துல நிற்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் அந்த லைட்டு, அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது பவர் கனெக்ஷன் இல்லை, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அவங்க ஏற்பாடு பண்ணக்கூடிய ஜென்ரேட்டர், அது மூலமாக வச்ச லைட்டு மரத்துலேருந்து அந்த லைட்டு ஃபோக்கஸ் லைட்டு உடஞ்சி விழுந்துருச்சு. உடஞ்சி விழுந்ததுனால அந்த இடம் இருளாயிடுச்சு. அதாவது ஃபுல் 2 கரண்டு சேர்ந்து இருந்தப்போ இருந்த வெளிச்சம் இப்போ இல்லை. அப்போ என்ன ஆயிடுது, இந்த கூட்டம் இன்னும் நெருக்கடி ஆகிடுது. நெருக்கடி ஆகல ஏற்கனவே காலையிலேருந்து பாதிக்கப்பட்டவங்க, முடியாதவங்க, குழந்தைங்க, பெண்கள் அப்படி ஒன்று ஒன்றா மயக்கம் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தண்ணி கேட்குறாங்க. இவங்க மேலேருந்து தண்ணி பாட்டிலை தூக்கி அடிக்கிறாங்க. அந்த தண்ணி பாட்டிலை பிடிக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள போட்டி, அதில் தள்ளி கீழே தள்ளி அவங்களுக்கு மிதிச்சிடுறாங்க. ஆக நெருக்கடி மேலே நெருக்கடி ஆகி அதில் மாட்டிக்கிட்டது தான் இது போல பிரச்சனை. இதை அவரே பார்க்குறாரு மேலேருந்து. அவர் பேசுகிற போய் நடக்குது. அவர் தான் தண்ணி பாட்டு எடுத்து போடுறாரு, கூட இருக்க ஆதவர்ஜனா எடுத்து போடுறாரு, அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த பவுன்சர்ஸ் அவங்களே எடுத்து போடுறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி மிதித்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்ததுன்னா அவர் சீக்கிரமாக பேச்சு இறங்கிறார். குறுக்கீடு 3 மணிக்கு மக்கள் கூடுறாங்க. நான் கேட்குறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. மக்கள் பார்த்து நைட்டு விடியற்கால, ஏன்னா அவர் அன்னைக்கு வர்றதுக்கு காலையில் 8:45 மணிக்கு தான் நாமக்கல் இங்கே 12 மணி, இங்கே வந்தது அவர் 12 மணி, அவரோட ஷெட்யூல் டைம் 2:30 மணி. அதே மாதிரி கரூருக்கு 2:30 மணிக்கு வர வேண்டிய ராத்திரி 7 மணிக்கு வந்துடுறாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், காவல்துறை இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்டெலிஜென்ஸ், மக்களுடைய அலைகள் கூடிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி அங்கிருந்த மக்கள் வருவதும் உளவுத்துறைக்கு தெரியும். இதை உடனடியாக காவல்துறை சம்பந்தப்பட்ட கன்சர்ன் அந்த தாவேக்க நிர்வாகிகள்கிட்ட இப்போ எல்லாரும் உள்ளே வரும்போது பெரும் ஆபத்து வரும் என்று எச்சரிக்கை செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? இருக்கிறதா இல்லையா? சொல்லியிருக்கல ஐயா, 7 மணி நேரம் தாமதம், மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நடிகனை பார்ப்பதற்கு, தன் தலைவனை பார்ப்பதற்கு மக்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆபத்தான கட்டம், வெயில் ஏறி கொண்டிருக்கிறது. அந்த பக்கம் லைட் ஹவுஸ் பகுதியிலேருந்து 10,000 பேர் உள்ளே வரப்போகிறாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும்.
தெரியலன்னா அவங்க காவல்துறை இருக்க முடியாது இன்டெலிஜென்ஸ்லேருந்து. அதை அறிவுறுத்த சொல்பவர்களிடம் சொல்ல காவல்துறை ஏன் தடுத்தது, ஏன் மறந்து போனது, ஏன் தடுத்தது, எதற்காக சொல்லவில்லை என்ற கேள்விகள் தொங்கியிருக்கிறது. அதாவது இந்த சம்பவம் குறித்து ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் அவங்க வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. டேவிட்சன் சார் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதல்ல 150 போலீஸ் தான் நாங்கள் போட்டிருந்தோம், கூட்டம் ஜாஸ்தியாக 500 போலீஸாக ஆக்கிட்டோம். 500 ஆக்கிட்டோம். ஆனால் அவங்களால இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதே தான் அவரும் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த இடத்துல வேற ஸ்ட்ரென்த்தை எடுத்து டிஎஸ்பி பெட்டாலியன்லேருந்து கொண்டு வந்தது பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா டைம் இருந்தது. ஏன்னா அவங்க வரக்கூடிய டைமுக்கும் ஷெட்யூல் டைமுக்கும் வந்த டைத்துக்கும் நிறைய கேப் இருந்தது. மக்களும் கூடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அது மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க ஏடிஜிபி சார் இன்னைக்கு வந்து அவங்க இதுக்கு என்ன காரணம் இல்லை, ஏடிஜிபி போட்டது மெஷர்மெண்ட் பண்ணது டென்ட் பாப்புலேஷன் அதெல்லாம் சரி. நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய புஷி ஆனந்தோ கன்சனுடைய தலைவர்கள்ட்ட ஐயா வரக்கூடிய லேட் ஆகிட்டு ஆபத்து நடக்க போகுதுன்னு எச்சரிக்கை செய்யணுமா இல்லையா போலீஸ்? மனசுக்குள்ளேயே அந்த இதை எப்படி பதிஞ்சு வைக்கிறது? இவ்வளோ நிகழ்ச்சி நடந்த பிறகு எக்ஸ்ப்ளாய்ட் ஆகி ஒரு விதமான வயலேஷன் நடந்திருக்கிறது. மக்கள் இறந்து ஒரு பெரிய அசாசினேஷனில் இது எவ்வளோ பெரிய அனர்த்தம். மனசுக்குள்ளே டேவிட்சன் வச்சிருந்தா எப்படி சொன்னோம் நாங்கள்? இல்லை, உடனே கொடுக்கணும். இந்த மாதிரி கூட்டம் வந்துகிட்டு இருக்கு, ஆபத்து இருக்கிறது. சொல்லுங்க சார். ஸ்ட்ரென்த் வரவழைச்சு அவங்க வந்து டெப்ளாய் பண்ணியிருந்தாலே ஓரளவு தடுத்திருக்க முடியும். சார் சொல்லுங்க. நான் கேட்ட கேள்வி நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு கேள்விகள் சந்தேகங்கள் எழுப்பப்படுது. சரி, இப்போ ஏடிஜிபி டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் வந்து பேட்டியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து 500 போலீஸ் வச்சுருந்தோம். ஒரு போலீஸ் வந்து 40 பேருக்கு ஈக்குவல் என்ற கணக்கில் அவர் சொல்கிறார். நாங்கள் 20. ஆமாம். எனக்கு வந்து அவருடைய பேச்சு தோரணை வந்து வழக்கமான நிதானத்தில் இல்லை. சார் டிபார்ட்மெண்ட்டில் வழக்கமான நிதானத்தில் என்ன சொல்கிறீங்க? அப்படி இல்லை, அவர் பதட்டத்தில் திக்கி பேச. நான் வேற இல்லை சாரி, அப்படி நம்ம வழக்கமான நிதானத்தில் இல்லை, ஒரு ஆன்சைட்டி, அவர் வந்து ஒரு பதட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அதிலே தெரியுது. அவர் ஏதோ ஒரு மூடி மறைக்க பார்க்குறாருன்னு தெரியுது. புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் 500 பேர், ஒரு காவலர் வந்து 40 பொதுமக்களுக்கு இணையானவர்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி கணக்கு அவங்களுடைய கால்குலேஷனை சொல்கிறார். சரி. டிஎஸ்பியோ அடிஷ்னல் எஸ்பியோ வந்து அவங்க நிர்வாகிகளோடு ஃபோனில் பேசி கோஆர்டினேஷனில் தான் நாங்கள் இருந்தோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அவர் யார்? ஏடிஜிபி சொல்கிறார். அது விசாரணையில் தான் தெரிய வரும், விசாரணை கமிஷன் விசாரணையில் தான் தெரிய வரும். ஆனால் இந்த மாதிரி ஒரு நெரிசல் ஏற்படும் பொழுது ஃபுட்டேஜ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. விஜய் மீது ஒரு செருப்பு வந்து மஞ்சள் கலர் செருப்பு வந்து விழுகுது. அது ஒரு செய்தி வந்திருக்கு, ஃபுட்டேஜுக்கு அவைலபிளாக இருக்குது. அதனுடைய என்ன சொல்கிறது, உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்க வேண்டும். காவலர்கள் ஒரு இடத்துல வந்து தடியடி செய்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல, நான் சொல்கிறது ஒரு நேரத்தில், ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து தடியடி செய்கிற ஃபுட்டேஜும் வந்து பப்ளிக் டொமைனில் அவைலபிளாக இருக்குது. மூன்றாவது வந்து கல் எறியப்பட்டதாக விஜயனுடைய கட்சிக்காரர்கள் போய் இன்னைக்கு நீதியரசர்கிட்ட முறையிட்டிருக்காங்க. சரி, நான் என்ன சொல்கிறேன், மிஸ்கிரியன்ஸ் உள்ள நுழையிறாங்களா இல்லையான்னு பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியதான நுண்ணறிவு, ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் வேலை தானே. உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து அளவுக்கு மீறி கூட்டம் கூட போகிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். நம்ம 3 வாரமாக பார்த்து கொண்டு வருகிறோம். கண்டிப்பாக தெரியுமே. எனவே தான் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சொல்கிறாங்க, இது வந்து கம்ப்ளீட் போலீஸ் ஃபெயில். நீங்கள் முன்கூட்டி அறிந்திருக்கவில்லை என்றால் கூட செருப்பு வந்து விழுகுது, சம்பந்தமில்லாத ஆம்புலன்ஸ் உள்ளே வருது போன்ற பல்வேறு கேள்விகளை நம்ம வந்து அப்படியே நம்மளே லைவாக பார்க்குறோம், என்ன நடக்குது அங்கே அப்படின்னு. மின்துறை அவங்க அந்த தலைமை பொறியாளர் சொல்கிறாங்க, அந்த கரூர் மண்டலத்தினுடைய தலைமை பொறியாளர் சொல்கிறாங்க, அவங்களே வந்து எங்களுக்கு வந்து விண்ணப்பம் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, இந்த மாதிரி இவர் வரும்பொழுது எங்கள் கட்சிக்காரங்க டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் மரத்துலையும் ஏறி மின் விபத்து நடந்துடக்கூடாதுன்னு நீங்கள் கட் பண்ணி வைங்கன்னு சொன்னாங்க. அது உடனடியாக மறுக்கப்பட்டது. சரி. ஆனால் கரண்ட்டு போச்சே என்று சொல்லி அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி மரத்து மேலே ஏறி லைனில் விழக்கூடிய சூழலாக இருந்தால் நாங்கள் மின்சாரத்தை நிறுத்தினோம். நாகப்பட்டினத்தில் இதே மாதிரி எங்களை அணுகுனாங்க நிறுத்தினோம்னு சொல்லிட்டு. சரி,
ஆனால் அவங்க முதல்ல வாசிக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா மின் தடை செய்யப்படவில்லை என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறதுங்கிறாங்க. அப்போ ஆன் த ஸ்பாட் அவங்க முன்னுக்கு பின் முரணா பேசும் பொழுது இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் தான், சிஸ்டம் ஃபெயிலியர் தான் இது. இப்போ இதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்ளப் போகிறார்கள் என்பதுதான் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய கேள்வி. சூப்பர், அழகான கந்தம். இப்போ குமார் சார், சிறியார் செய்த வெள்ளாமை வீடு வந்து சேராது, அதுதான் கேள்வி. நான் எதுவும் கேட்கல, நீங்கள் சொல்லுங்கள். இப்போது நம்முடைய விஜய் அவர்களுக்கு வந்த கூட்டம் அரசியல் விரும்பிகளால் வரப்பட்ட கூட்டமாக நான் கருதவில்லை. அது வந்து ஏன்னா அவர் இன்னும் அரசியலில் ஒரு எம்எல்ஏ சீட்டாவோ ஒரு சாதாரண பொறுப்பில் கூட அரசியலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அதற்காக தயாராகி கொண்டு தான் இருக்கிறார். ஒரு சினிமா நடிகருக்கு வந்த கூட்டம், ஒரு சினிமா கலைஞனுக்கு வந்த கூட்டம். இது வந்து சாதாரணமாக கீர்த்தி சுரேஷாக இருந்தாலும் சரி, நம்முடைய த்ரிஷாவாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு கூடனா கூட இதை மாதிரி கூட்டம் கண்டிப்பாக வரும். சீமான் அடிக்கடி இதை சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன நிறைய இல்லை, ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்குது சார். அது எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. காரணம் கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சேலத்திலிருந்து வரும்பொழுது ஒரு நகைக்கடை திறப்புக்கு வந்திருந்தார். அப்போது என்ன 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிவிட்டது. நான் காரை நிறுத்தி நவட்ட முடியாத ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டது. இப்போ போலீஸ் சொன்னாங்க, இப்போ போக முடியாது, வேறு ரூட்டும் கிடையாது, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க, நல்லது அப்படின்னு. அந்த மாதிரி நிலைமை தான் இருக்குது. நான் இளைஞர்களை பார்த்தா எனக்கு எங்கள் அம்மா சின்னம்மா அவர்கள் அறிக்கையெல்லாம் 100% எனக்கு அதில் நான் உடன்படுறேன். அவங்க சொல்கிற கருத்தெல்லாம் ஏற்புடையது. திமுக அரசு இந்த சம்பவத்தில் அவங்க கவனக்குறைவும் அவங்க அஜாக்கிரதையும் அது சரி யாரோ நடக்கிறான் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணமும் அதில் வெளிப்பட்டு இருக்கிறது என்று நான் எனக்கு முன் பேசிய சகோதரர் ராஜாராமாக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், அவர்கள் சொன்ன கருத்தில் நான் எனக்கு உடன்பாடு இருக்கிறது. ஒரு சின்ன கேள்வி, திமுகவுக்கு ஒருவித பதட்டத்தில், இது ஒரு யூகமான கேள்வி, சம் ஸ்பெகுலேஷன் புட் இட் ஹியர் மேபி, இந்த மாதிரி ஒரு சில குழப்பங்கள் ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண் சொன்னாங்க, இதெல்லாம் செய்தியாளர்களுக்கு உரிமை இருக்கிறது. தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வந்த நோக்கம் என்ன? ஆமாம், ஆம்புலன்ஸ் மட்டும் வரல, அதில் பதாகை சார் அந்த அம்மா சொன்னாங்க ஏராளமான ஆம்புலன்ஸ் வர நோக்கம். அதாவது அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் நடந்து ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு பிறகு தயார் பண்ணி அதற்கு உதவி செய்யணுங்கிற நோக்கத்தில் வர்றதுங்கிறது வேற. ஆனால் சம்பவம் நடந்த அடுத்த செகண்டில் அடுத்த ஒரு சில நிமிடங்களில் பேனரோட திமுகவுடைய மருத்துவ அணி, ஆமாம் மருத்துவ அணி என்று எப்படி வந்தது என்பதை நம்முடைய மனித அறிவுக்கு அது சரின்னு படவில்லை. அழுகையோடு ஒரு பெண் சொல்கிறாள், ஆம்புலன்ஸை 40 வண்டி நிறுத்தி வச்சிங்களே, அப்பனா நிருபர் கேட்கிறாரு, சந்தேகப்படுறீங்களா? பட்டுத்தான் ஆக வேண்டும். யாரு இது ஸ்பாட்ல இருக்கு, இப்ப போய் பாருங்க. நீங்க பாத்தீங்களா இல்லையா? நான் பார்த்தேன். ஆக அது ஒண்ணு. அந்த எஸ்பியை ஏன் இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் யாராவது சொல்லுங்க. அது பேர் என்னது? எஸ்பி. சரி, பரவாயில்ல, என் பேர் ஞாபகத்தில் இல்லை. அவர்தான பொறுப்பு. ஆமாம், அவர் இவ்வளோ பேர் 40 பேர் இறந்துருக்காங்க சார். கவனக்குறைவாக இருக்கிறது. 2000 பேர் அந்த இடத்துல கூட முடியாது. 2000 3000 பேர். கலெக்டர் எஸ்பி 2 பேரும் பொறுப்பு. பெரிய சீன்ல கொண்டு வராம ஏடிஜிபி போய் பேசுறதுலயே தெரியுது. இல்லை, எனக்கு பெரிய சந்தேகம். எனக்கு மத்தியானத்துல இருந்து எனக்கு என்ன சந்தேகம்னா, 3000 பேருக்கு மேல அந்த இடத்துல அந்த வேலாயுதசாமி பாளையமா வேலாயுதபுரம் இப்போ வேலுசாமிபுரத்தில் அந்த அது ஒரு வி மாதிரி ஒரு நான் போயிருக்கேன் அந்த இடத்துக்குள்ள. அங்கே ஒரு 3000 பேருக்கு மேலே கூட முடியாத ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய கூட்டம் வந்தால் எனக்கு அங்கே ஒரு லேண்டே இருந்தது சார். அது அங்கே கரூர்ல இருந்து தெரியும். ஆக அங்கே அந்த இடத்துல அவ்வளோ கூட்டத்தை தாங்காது. முதல்ல இவங்களுக்கு கண்டிஷன் போடும்போது ஏற்கனவே மதுரையில் போட்ட மாதிரி திருச்சி டு கரூர் டு திருச்சியில் பெரிய ஆயிரக்கணக்கான ஏக்கர் லேண்ட் இருக்குது. தனியார் லேண்டோ ப்ரைவேட் லேண்டோ யார்ட்டாவது கேட்டு அந்த மாதிரி ஒரு ஒதுக்குப்புறத்தில் போடுறதுக்கு அனுமதிச்சிருக்கணும். போலீஸ் அதை செய்யலை. போலீஸ் அட்வைஸ் பண்ணியிருக்கணும், அதை செய்யலை. இவங்க விஜயும் திட்டமிடலில் நிறைய குறைபாடு இருக்கிறது. விஜயுடைய திட்டமிடல் இதில் ரொம்ப கோளாறு. இப்படி இந்த மாதிரி முட்டிக்கிட்டு குனிகிற வேலையெல்லாம் செய்யவே கூடாது. சரி, அதுக்கு இந்த பழமொழி சரியா? சிறியார் செய்த வெள்ளாமை வீடு வந்து சேர. அரசியல் தேர்தல் காலத்தில் இது பொருந்தும். சிரியா நானே அந்த ஸ்லோகத்தை நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்கேன். சிறியாரிட்ட வெள்ளாமை விளைந்தாலும் கரை சேராது களத்துமேட்டில் இருந்து. அதான் அதுக்கு அர்த்தம். நீங்க தென் தமிழ்நாடுல ஆகையினால இந்த விஷயத்துல இது இப்படி இருக்கு. இப்போ
இந்த சினிமா நடிகர்கள், நான் வந்து பழைய காலத்தில் அந்த காலத்தில் உள்ள நடிகர்கள், அந்த காலத்தில் உள்ள இதெல்லாம் நான் சொல்லலை. அந்த காலத்தில் இந்த வசதி வாய்ப்புகள், இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸு, இந்த மாதிரி ஒரு மாவட்டத்தில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது கூட தகவல் தெரியறதுக்கு 3 நாள் ஆகும். அந்த மாதிரி காலகட்டத்தில் சினிமா எம்ஜிஆர்லாம் வந்திருக்கார். எம்ஜிஆரும் சொன்ன டைமில் வரல, சிவாஜி அவர்கள் வந்திருக்கார்கள். ஆனால் அவர்களும் வரும்போது சொந்த நேரத்தில் வர முடியாது. அன்னைக்குள்ள காலம் அந்த மாதிரி. அன்னைக்கு இந்த மாதிரிலாம் மக்களும் கட்டுப்பாடாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்கள், எங்கே வந்தாலும் போகக்கூடிய அளவுக்கு தகவலை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால இந்த சினிமா மோகம் பிடித்து சினிமாவை மோகத்தை தேட்டரை விட்டு வெளியே வந்த உடனே விடணுங்கிற நம்பிக்கை இந்த ஜனங்களுக்கு இல்லை, இந்த இளைஞர்களுக்கு இல்லை. இந்த இளைஞர்களை பார்த்து நான் பரிதாபப்படுறத தவிர எனக்கு வேற எதுவுமே தோணலை. ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு பாயிண்ட், நான் இன்னும் அதிகபட்சமாக யார் என்னை வருத்தப்பட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. யாராக இருந்தாலும் சரி, சினிமா நடிகர்களுக்கு வரக்கூடிய அரசியலாக்கப்படும் போது, சினிமா நடிகர்கள் அரசியலாக அவர்கள் ஆவணப்படுத்தப்படும் பொழுது அவர்கள், அது நேரடி முறை இல்லை, அது ஒரு குறுக்கு வழி தான். எல்லா வழியிலும் ரிசர்வேஷன் இருக்கிற மாதிரி அது ஒரு குறுக்கு வழியான ஒரு ஷார்ட்கட் வே தான். அப்பேற்பட்ட சினிமா நடிகர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், சின்ன நடிகராக இருந்தாலும் பெரிய நடிகராக இருந்தாலும், அவர்களுக்கு இது போல பொதுக்கூட்டமோ பொது வழிகளை போடுவதற்கு தடை விதிக்க வேண்டும். ஸ்டாண்டர்டாங்கிறது அப்படி இல்லை. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படி சட்டம் இருக்கு. சட்டம் கிடையாது. சட்டம் என்பது நம்முடைய அரசியல் சட்டத்தில இருந்து ஏற்றக்கூடியது, காலத்துக்கு சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் ஏற்றுக்க வேண்டியதுதான். சரி, இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு பிஇ எம்இ எம்டெக் எல்லாம் படிச்சுட்டு வந்து ஒரு சினிமா நடிகர் வர்றான்னு சொல்லிட்டு ஆயுள் பூரா காத்துக்கிட்டு 10,000 பேர். நான் முந்தா நாள் தான் ஒரு டிவியில் பேசும்போது சொன்னேன். முந்தா நாள் இந்த சம்பவம் நடக்குது ஒரு நாளைக்கு முன்னால தெரியுமா, ஒரு கப்பல்ல ஒரு கப்பல்ல திரு விஜய் 10,000 பேரை ஏற்றிட்டு போய் நான் இலங்கையை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த வங்காள விரிகுடால கொண்டு போய் இதுல எல்லாரும் குதிங்கன்னா குதிக்கிற அளவுல இருக்கா சார் படிக்கிற இளைஞன். இதை விட கேவலம் வேற என்ன இருக்குது நாட்டுக்கு? எப்பேற்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த நாடு இது. நம்ம பேசலாம். இளந்தமிழ் சார் சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு கொந்தளிப்புல சொல்றார். ஒரு மனவேதனை. மனவேதனை எல்லாம் யாரையும் வெளியே விடக்கூட பிடிச்சி கட்டி வைக்கணுன்ற ரேஞ்சுக்கு அவர் கோவப்படுறார். அவருடைய கோவத்துல நியாயம் இருக்கு. சரி, அறச்சீட்டம் எடுத்துக்கிட்டோம். அறச்சீட்டம் நடைமுறையில் எது சாத்தியம் அப்படின்று பார்த்தால், இப்போ பொதுவாக நடிகர்கள் அரசியல் அப்படின்ற ஒரு அந்த டேகோட விமர்சனம் வைக்கப்படுவது கண்டிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும், பொதுவாக திமுக போன்றவர்கள் விமர்சிக்க வேறு வழியில் வரி தெரியாதவர்கள் சினிமாக்காரர்கள் என்று சொல்லுவது நம்ம பார்த்து வந்திருக்கிறோம். அதெல்லாம் இடது கையில் டீல் பண்ணி அந்த 2 தலைவர்களும் மிஞ்சி வந்து மிகச்சிறந்த ஆட்சி, சொர்க்கம் மாதிரி இருந்த தமிழ்நாட்டை மக்களுக்கு காட்டியவர்கள். இன்னைக்கு இல்லைன்னா அவ்வளோ பேரும் ஆத்திரப்படுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து பெரிய அளவில் நம்ம சொல்லணும்னா ஆந்திராவில் என்டி ராமராவ். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்டி ராமராவ்லாம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபினாமினான்னு சொல்கிறது. அது வந்து நம்ப முடியாத ஒரு கரிஷ்மா. ஒரு தடவை தான் அது நடக்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1952 பேரறிஞர் அண்ணாவோடு தன்னை இணைத்து கொண்டு 72 வரைக்கும் 20 வருஷம் திமுகவில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து, திராவிட முன்னேற்றக் கழகம் 1967ஆம் ஆண்டு அண்ணாவின் தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கு புரட்சித் தலைவர் அவர்களுடைய பிரச்சாரம்தான் காரணம். திமுகவை பிரபலப்படுத்தியதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நாடகங்களும், தைரியமாக திரைப்படத்தில் திமுகவினுடைய கொடியை காமிச்சு அண்ணாவுடைய பெயரை சொல்லி உதயசூரியன் என்ற பெயரை சொல்லி நடத்தினவர், அதை நடத்தி காட்டி சாய்த்து காட்டி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். வேற எந்த நடிகரும் அற்புதமான எந்த காலத்திலையும் இப்படி துணிச்சலாக தன்னுடைய அரசியலை முன்னெடுத்ததில்லை. அதே போல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில் அவர்களுடைய பாசறையில் உருவான தலைவர் தான் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். சினிமா துறையில் அவங்களுக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி வந்து 100-120 படங்கள் நடித்ததில் 100 படம் வெள்ளி விழா கண்ட படம். ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் முதலாக ரொம்ப அதிகமாக நடித்தது அம்மா. அம்மா நடித்து முடித்து ரிட்டையர்மெண்ட் ஆகி பிறகு ஒரு 10 ஆண்டு காலம் உழைத்து தலைவருடைய மறைவுக்கு பின்னால் அவங்க முதலமைச்சராகிறாங்க. எனவே இது வந்து இப்போ இப்படி பொதுவாக ஒரு விமர்சனத்தை வைக்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கு வந்து முரணாப்படும். இப்போ திரு விஜயை பொறுத்த அளவிற்கு கட்சி ஆரம்பிச்சினப்போ 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவர் தன்னை அரசியலாக அவருடைய நடவடிக்கை என்னவாக இருந்தது என்பது முதல் கேள்வி.
முதல்ல அவர் தன்னை அரசியலாக மக்களிடத்தில் முன்னிறுத்தி கொண்டு அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்களை அரசியல் வயப்படுத்துறது தான் அவருடைய முதல் கடமை. சரி, இப்போ அதுதான் ஐயா குமார் அவர்கள் உணர்ச்சி மிகுதியால் அறச்சீற்றத்தில் அவர் பேசுகிறார். அவருடைய கருத்து. ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. நம்மளுடைய அரசியலமைப்பு அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி. அவர் என்ன சொல்றாரு, இந்த பாப்புலாரிட்டி வச்சு நெருக்கடி இல்லாமல் ரூமில் உட்காந்து பேசுங்க. அதுக்கு தான் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, காவல்துறையை அந்த இடத்துல சிஸ்டத்தை அந்த பிளேஸ் பண்ணியிருக்கு. எவ்வளோ பேர் வருவாங்க, இது பாதுகாப்பு என்ன செய்யணும், இது எப்படி தவிர்க்க முடியும் என்பது தான். எனவே அவருக்கு விஜய்க்கு மட்டும்தான் தன்னுடைய தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தணுமான்னு அப்படின்னு பொருள் கிடையாது. நம்மை போல ஜனநாயகத்தின் மீதும் இந்த சமுதாயத்தின் மீதும் அக்கறை உள்ளவர்கள் எல்லாருமே நம்மால் முடிந்த அளவிற்கு அடுத்த தலைமுறைக்கு ஒரு நியாயமான ஜனநாயகமான அரசியலை நகர்த்துவது என்பது எல்லாருடைய கடமையாக இருக்குது. கடமையாகவும் இருக்கிறது, அரசியலமைப்பு கொண்ட உரிமையாகவும் இருக்கு. பிரபு சார், ரொம்ப நேரம் வச்சுட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் சார். சார், நான் எப்போவுமே ஆரம்பிக்கிற மாதிரி தான், சேஃப்டி ஃபர்ஸ்ட் அண்ட் கவர்மெண்ட் சப்போஸ் டு பி ப்ரோஆக்டிவ். இப்போது சார் இளந்தமிழன் சார் சொன்ன மாதிரி இன்டெலிஜென்ஸ் டீம் இது மாதிரி ஒரு நடக்கிறச்ச ஒரு அசஸ்மெண்ட் ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே சில சிக்னல்லாம் தரும். அந்த சிக்னலை பண்ணி அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று, அரசியல் பிறத்தோருக்கு அறம் கூற்றாகும், பிறப்போக்கும் எல்லாம் இருக்கும், அது மாதிரிலாம் சொல்கிறாங்களே. முதல்ல அதெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக எடுத்துக்கணும். அறம்ல எல்லாமே ஒரு டிசிப்ளின் வரும், பிஹேவியர் வரும், பஞ்சுவாலிட்டி என்ன தெரியுங்களா? 7 மணிக்கு ஷோன்னா 7 மணிக்கு ஆரம்பிக்கணும், 9 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடாது. அதே மாதிரி தான் இப்போ இவர் 3 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு 7:30 மணிக்கு வர சொன்னால், சார் நீங்கள் ஸ்டாம்பேடோட டோட்டல் கேசஸ் அனலைசிஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஷோ முடிஞ்சு வீட்டுக்கு போகிறச்ச ஒரு கூட்டம் கலைஞ்சி போகிறச்ச தான் கூட்ட நெரிசல் ஆகும். ஏன்னா ஒரு 10,000 பேர் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகுறாங்கன்னா 2,000 பேர் 3,000 பேர் ஒரு மணி நேரம் இன்ட்ரோவில் அசம்பிள் ஆவாங்க. ஆனால் ஒரே டைமில் 30,000 பேர் டிஸ்போஸ் ஆகுறாங்கன்னா அந்த இடத்துல ஸ்டாம்பேட் ஆக தான் செய்யும். நான் திருப்பி ஒரு விஷயம் சொல்கிறேன், விஜய் ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்கிறார். நான் திருப்பி சொல்கிறேன், சினிமா படம் எடுக்கிறது வேறு, அரசியல்ன்றது வேறு, பொதுமக்களை ஹேண்டில் பண்ணது வேறு. இப்போ 40 பேர் உயிருக்கு விஜய் தான், அப்படி தான் சொல்லணும். இதுக்கு பொறுப்பே இவர் என்னை கேட்டால் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். இது வரைக்கும் ஏன் அரெஸ்ட் பண்ணல விஜய்? இப்போது சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே. கமலஹாசன் தூக்கி உள்ளே வச்சிங்களே இன்ஜின் 2.0ல 3 கிரெயின் கவுந்தில் 3 சினி ஆக்டர் இது பண்ண அரெஸ்ட் பண்ணிங்களே. அப்போ அந்த சட்டம் ஏன் விஜய்க்கு அப்ளிகேஷன் ஆகலை? என் பாயிண்ட் என்ன, மத்திய அழகன் மேலே கேஸ் போடுறீங்க, புஷியானன் மேலே கேஸ் போடுறீங்க. ஸோ மத்திய அழகன் யாருன்னு தெரியும், கூட்டம் யாருக்கோசம் கூடிச்சு இந்த ஸ்டாம்ப் அடிப்பு. மத்திய அழகன் போய் நிற்கிறாரு, அந்த இடத்துல ஒரு 10,000 பேர் 20,000 பேர் தேடணும்ல, 100 பேர் வரமாட்டாங்க. விஜய் கோஸ் தான் வந்திருக்காரு. விஜய் இஸ் அ டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஈவன் 5 நாளைக்கு முன்னாடி ஜட்ஜஸ் கேள்வி கேட்டிருக்காங்க. தாவாக்கா பொறுப்பெடுத்து இன்னொரு திருப்பி ஒரு விஷயம் சொல்கிறேன். டிஜிபி பொறுப்பு டிஜிபின்னு பேசிச்ச தமிழக வெற்றி கழகத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு சொல்கிறார். இப்போது என் பாயிண்ட் புரிஞ்சுன்னா, ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு சென்சிட்டிவான விஷயம், அதை 40 பேர் உயிர் போயிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறார், எல்லா டிவி சேனலும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. டங் ஸ்லிப்னா கூட சார், டங் ஸ்லிப் எதில் சார் வரும்? கொண்டு வா அந்த மாதிரி எந்த மாதிரி விஷயத்துலன்னு ஒன்று இருக்குல்ல. எங்கே பேசுகிறோம், எவ்வளோ சென்சிட்டிவான கட்சியே மாறுது இல்லை. அப்போ அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாமல் ஒரு ஏடிஜிபி சொல்லக்கூடாது சார், ஒரு கான்ஸ்டபிள் சொல்லலாம், பொறுப்பு டிஜிபி சொல்லக்கூடாது. அதான் திருப்பி சொல்றேன், நாலேஜ் இல்ல ஒரு அப்படின்னா ஒரு கட்சி பேரே தப்பா சொல்லணும். அப்ப அந்த இடத்துல நீங்க எப்படி பாதுகாப்பு கொடுத்துறீங்கன்னா அடுத்த கேள்வி வருது. இன்னொரு பாயிண்ட் திருப்பி சொல்கிறேன், இவ்வளோ கூட்டம் இருக்குல்லைங்க சார், இவ்வளோ பேர் கூட்டம் சேர்ந்தால் எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான் ஒன்று இருக்கணும், எமர்ஜென்சி மாக் ட்ரில் பண்ணியிருக்கணும், ஒரு எஸ்கேப் ரூட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கணும். நான் திருப்பி சொல்கிறேன், 3 இடமே அன்சேஃப்னு சொல்ல வரேன். 3 லொக்கேஷன் கொடுத்ததே அன்சேஃப். இது மாதிரி விஜயோட லாஸ்ட் 2 இதுலேயே இந்த மாதிரி துர்சம்பவம் நடந்திருக்கணும். என்னைக்கு அந்த கம்பம் கொடி கம்பம் கீழே விழுந்ததோ அதுலேருந்தே ஸ்டார்ட் அவங்களுக்கு சிக்னலிங். இதெல்லாம் தான் சிக்னல். அந்த கம்பம் இப்படி சாஞ்சிருந்தா இல்லாட்டி அடுத்த நாள் சாஞ்சிருந்தா அந்த கேள்வியை நம்ம பேசணுமே. அப்போது நட்டு வச்சு போய் போல்ட் நட்டு சாஞ்சி அந்த டைமில் 1000 பேர் கிட்ட சாஞ்சிருந்தா எத்தனை பேர் ஓடுவீங்க? அப்போயே ஒரு 20-30 பேர். சார் 3 விஷயம் சொல்கிறேன் சார். இது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வரணும், சுப்ரீம் கோர்ட்டும் உள்ளே வரணும் சார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஹேண்டில் பண்ணணும் சார். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா, அதாவது விஜய்க்கு மேலே எடுக்கக்கூடிய கடுமையான சட்டத்திட்டங்களால் இனி வரும் எல்லா கட்சிக்கும், டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி பாமக எல்லா கட்சியும் பொதுக்கூட்டத்தை சமூக அக்கறையோட. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுங்களேன், ஒரு 40 பேர் உயிரிழந்திருக்கான் அவங்க கட்சி. ஒன்றும் புரிஞ்சு சார், 2 விதமாக பிரிங்க. 40 பேர் உயிரிழப்பு ஃபேட்டல் ஆக்சிடெண்ட்டில் எத்தனை பேர் டிவிக்கே, எத்தனை பேர் காமன் பப்ளிக் பிரித்து பாருங்கள். 90% ஒருத்தருக்கும் கட்சிக்காரன் இல்லை.
செத்தவன் யாருமே கட்சிக்காரன் இல்ல. குழந்தைங்க செகண்ட் சார், பாயிண்ட் குழந்தைங்க. செகண்ட் பாயிண்ட் 10 குழந்தை 10 குழந்தை, இது எல்லா ஏஜ் அந்த குரூப்பும் பிள்ளைய கவர் ஆயிருக்கு. தூக்கிட்டு போறாங்க, பாக்குறதுக்கே நமக்கு தைரியம் இல்லை. அதில் 2 பேர் கப்பலுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களாம் ரொம்ப யங் ஏஜ், இனிமேல் தான் வந்து ஒரு நியூ லைஃபை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நிறைய வீட்டில் ஃபேமிலிஸ் இறந்துட்டாங்க, சிங்கிள் பேரண்டாக இருக்காங்க, 2 பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு ஒரு ஒரே ஃபேமிலி 4 பேர் இறந்ததுலாம் இருக்காங்க. ஏன் ஒரு குழந்தைய பெற்று எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த காலத்தில். அதை எவ்வளோ கனவோடு பண்ணியிருப்பாங்க. அதுவும் 1.5 வயசு குழந்தை அவங்க எடுத்துகிட்டு வரைச்சி கல்லேருந்து அவ்வளோ விஷயம் போது ஒரு நல்ல லீடர் கரூரில் இருந்து ஏன் சென்னைக்கு வர ஓவர் நைட்டில்? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஏன் அவர் என்ன பண்ணிட்டு போகிறாங்க? அது கரூர்லேருந்து திருச்சியில் அங்கேயே இருக்கட்டும், போய் பாருங்கள் சார். இப்போது சிஎம் வந்து அடுத்த நாள் வரேன்னு சொல்கிறேன், நைட்டு போயிட்டாரா? எதிர்கட்சி தலைவர் போயிட்டாங்களா? பிரேமலதா மேடம் போயிட்டாங்களா? அவங்க நம்ம சின்னம்மா போயிருக்காங்களா? அப்போ விக்டிம் இவர் தான், எனக்கு கேட்டால் குற்றவாளி இவர் தான். அப்புறம் வந்து அரசாங்கம் வரும். நான் திருப்பி சொல்கிறேன், இது வந்து அரசியல் கட்சியில் சேர்ந்த கூட்டம். ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ்ட் ஆன் விஜய், செகண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ்ட் ஆன் கவர்மெண்ட். நான் முதல்ல பேசும்பொழுது நான் அவரை கூட்டம் போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. சிச்சுவேஷன் நமக்கு என்னென்னு புரியுறது. அவர் ஒரு சினிமா கலைஞர். நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் தேவை. அதுக்கு இந்த மாதிரி இதுனா இப்போ ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது. இப்போலாம் 5000 பேர் 10,000 பேர் இருக்கிற ஆடிட்டோரியம்லாம் வந்தாச்சு. இப்போ நம்ம ஊர்களில் இப்போ அதெல்லாம் வந்திருக்கு. கிராமங்களில் கூட அது வந்திருக்கு. பெரிய பெரிய ஊருக்கு அவுட்டரில் பெருசாக வச்சுருக்காங்க. இன்னும் தேவைன்னா இன்னொரு 5000 10,000 பேர் போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா செட் போட்டுக்கலாம். அங்கே எல்லாத்துக்கும் லிமிட்டட் பண்ணி பாஸ் வாங்கினவங்க தான் உள்ளே போகணும்னு முதல்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம்னா எல்லாமே பாதுகாப்பு. அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, அது நம்ம அரசு செய்ய வேண்டிய வேலை. இப்போ அவர் சொல்கிறாரு, யாரு விஜய் தான் அதுக்கு பொறுப்பு இருக்கணும். ஒரு கடினமான பார்ட்டின்னு சொல்றாரு. அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கருத்து வைக்கிறார். அது அவர் சொல்றது சட்டத்தின் நேர் பார்வையில் அவர் பார்க்குறாரு. சட்டத்தின் நேர் பார்வையில் அவர் பார்க்கறது இந்த மாதிரி ஒரு கவனக்குறைவாக நானும் முதல்ல அதை சொல்லியிருக்கேன். ஏன்னா அவரும் கவனக்குறைவாக அதில் திட்டமிடலில் பெரிய கோளாறு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதில் ரோடு ஷோ இருக்கு இல்லையா, 5 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டர் ரோடு ஷோலே பண்ணிருக்கலாம். ரோட் ஷோ கொடுக்கவே இல்லையே. அதுதான் சொல்றேன். அந்த ரோட் ஷோக்கு கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதையும் தடுத்துட்டாங்க. இப்ப மோடி அவர்கள் எங்க போனாலும், இந்தியாவில் குஜராத்ல போனாலும் சரி, எங்க போனாலும் மோடியே மாடலுங்க 10 மைல் ரோட் ஷோ தான் நடத்துறாரு. வண்டியை ஓட்டி போக மாட்டாங்க சார், வண்டியை ஓட்டி போக மாட்டாங்க. அங்க பார்த்து தான் இங்க வந்திருக்கிறது. உங்கள்ட்ட டீட்டெயிலா பேசுவோம். ஆகையினால அது ஒரு பாதுகாப்பு மெஷர் தான் நான் இதை சொல்றேன். எதுக்காக வித்தியாசத்தை நான் சொல்றேன். வித்தியாசம் என்னன்னா, நான் அந்த காலத்தில் சிவாஜி எம்ஜிஆர் எல்லாம் கம்பேர் பண்ணி சொன்னதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும், அன்னைக்கு இருந்த காலத்துக்கும் இன்னைக்கு இருந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசம். உடனே கூடிட முடியும். 1 மணி நேரத்தில் எல்லாரும் மொத்த பேரும் ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இப்போ இருக்கிறதுனால நாம வந்து எந்த விதமான உயிர் சேதங்கள் இல்லாமல் அதை நடத்தணும்னா வேற வழியே கிடையாது. இல்லைன்னா தனியார் சேனல்கள் நிறைய வந்தாச்சு. இப்போது ஒரு சேனலுக்கு பணத்தை கட்டி ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் டெய்லி பேட்டி கொடுங்க, ஸ்பீச் கொடுங்க, நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம், அதை செய்ய போகிறோம், என்னென்ன உங்களுக்கு தோன்றதோ அதையும் அவ்வளோத்தையும் பேசுங்க, போடுறதுக்கு தயாராக இருக்குது. பணமே கொடுக்கலனாலும் போடுறதுக்கு போகிறாங்க, நீங்கள் பேசுகிற போட போகிறாங்க. இப்படி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி அப்புறம் பேசுவோம். நான் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் இப்போ நிகழ்ச்சியில் என்னென்ன செய்யணும்னு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாம், அதானே இப்போ தேவை சார். அரசாங்கத்துக்கு நடந்ததை பற்றி, போலீஸ் துறைக்கு அட்வைஸ், அரசியல் கட்சிகளுக்கு அட்வைஸ். ஆமாம், ஏன்னா இந்த மாதிரி அடுத்தால கற்றுக்கிட்ட பாடம் நம்ம இந்த சம்பவத்துக்கு பிறகு எப்படி நடக்கணுங்கிறது அதையே பேசிட்டு ஒரு சம்பவம் நடந்துட்டுன்னா அதுக்கு அடுத்தால என்ன செய்யணுங்கிறது தான். கண்டிப்பாக பிரபு சார், அந்த ஃபுட்டேஜஸ் சார், ஆக்ஷன் அந்த 2 பேர் 3 பேர் டோல் இது பண்ணுறச்சவே இது 30 ரைஸ் ஆகும்னு அந்த ஃபுட்டேஜ் அப்படி காட்டுச்சு. அந்த அசஸ்மெண்ட் சொன்னோம். இது ஒன்று சொல்கிறேன், ஜாலியான் வாலாபாக் ட்ராஜடி நடக்கிறச்சே நான் பார்க்கல. இது அதுக்கு யூக்கல் தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா ஒரு காவால் எடுத்துன்னு போய் 30 பேர் கிட்டே விழுந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் இது பண்ண மரம் உடஞ்சி கீழே வந்ததில்ல, அதுலேயும் நிறைய விபத்துகள் நடந்திருக்கு. நான் திருப்பி என்ன சொல்லணும்னா, ஒரு 4 days முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜட்ஜ் பண்ண ப்ரோட்டோகால், SOP, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எதுவுமே டிவிக்கா ஃபாலோ பண்ணல. டிவிக்கா ஃபஸ்ட்டில் இருந்தே ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாட்டாம மாதிரி எது கேட்டால் நாங்கள் பண்ண மாட்டோம், எது கேட்டால் கவர்மெண்ட் செய்ய மாட்டோம், நீங்கள் ப்ரொசீஜர் எதுவுமே ஃபாலோ பண்ண. எனக்கு ஒன்று என்னன்னா, இது ஒரு சின்ன கூட்டமே உங்களால் மொபிலைஸ் பண்ணி ஒரு சேஃபாக முடிக்க முடியலன்னா இவங்ககிட்ட போய் ஆட்சியை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நான் திருப்பி சொல்ற கவர்மெண்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, ஈவன் ஜட்ஜஸ் டிவிக்காவோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணோன்ற அந்த அளவுக்கு இதில் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றிலே 40 பேர் ஒரு அரசியல் கூட்டத்துக்கு நடந்ததா ஹிஸ்ட்ரியே இல்லை, ஈவன் இந்தியாவிலே இல்லை. இது அவ்வளோ பெரிய அசிங்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கார். இது வந்து விஜய் வந்து இத்தனால நேற்றுலேருந்து 0 ஆகிட்டார். இதுதான் உண்மை. சரி ஐயா, காவல்துறை சொல்லுங்கள். விஜய் பேசும்போது காவல்துறை ரொம்ப புகழாரம் சுற்றுறார்.
சம்பவம் சொன்னாரா இல்லையா? நான் வருவதற்கு காரணமே காவல்துறைன்ட்டார். அப்புறம் இந்த பிரச்சனை ஆரம்பித்த பிறகு ஏன் கையை கொட்டி அமைதியாக இருக்கிறார்கள்? அதாவது குமார் சார் சொன்னதுக்கு ஒரு சின்ன பதில் சொல்லு, நீங்க சொல்லுங்க. அதாவது சார் சொன்னாரு, அவங்க சொன்னாங்க அரெஸ்ட் பண்ணணும்னு, பிரபு சார். ஆமா, இவங்க சொன்னாங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. அல்லு அர்ஜுனான்னு ஒரு நடிகர், உங்களுக்கு தெரியும், தெலுங்கு நடிகர், அவர் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த ரிலீஸ் ஆகிற தியேட்டருக்கு அவர் வர்றாரு, சொல்லாம 2. ஆமா, சரிதானா? ஆமா, எனக்கு சினிமா பத்தி அதிகமா தெரியாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா அடிக்கிறீங்களா? கரெக்டா தெரியும் ஓரளவு. அந்த இதுக்கு வராரு. வந்த உடனே ஸ்டாம்பேட் ஆகுது. அதுல ஒரு தாயும் குழந்தையும் பாதிக்கப்படுறாங்க. அதுல என்னாச்சு? he was arrested. சட்டப்படி அரெஸ்ட் பண்ணலாம், ஆனா பண்ண போறாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. அப்ப ஏன் திமுக அரசு மௌனம் காக்குது? இப்போ நீங்க சொன்ன உடனே அவர் திருப்பி சொல்றாரு பிரபு. அது சொன்னதுனால களத்துல எல்லாருக்கும் அனுமதி உண்டு. அந்த உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னொரு உதாரணம், எங்கேயுமே ஸ்டாம்பேட் நடக்கல அப்படின்னு சார் சொன்னாங்க. சரி பிரபு சார். அதாவது இப்போ ஆந்திரா சிஎம் இருக்காங்க இல்லையா, 2022 நினைக்கிறேன், அவங்க ஒரு மீட்டிங் நடத்தையில இதே மாதிரி கூட்டம் கூடி 6 பேர் இறந்து போனாங்க. அந்த வரலாறு இருக்கு. அப்புறம் குமார் சார் சொன்னாங்க, இது மாதிரி வந்து ரோட் ஷோ நடத்தி விட்டுருக்கலாம் அப்படின்னு. இவங்க நடத்துனது ரோட் ஷோ அப்படின்னு சொல்லாமே ரோட் ஷோ தான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இவர் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி இவர் பஸ்ஸில் ஏறின உடனே ஒரு 500 பேர் இவங்க ஆளுக்கு முன்னாடி நடந்தே போறாங்க. பின்னாடி இவங்க வண்டி ஊர்ந்து போகுது. எப்போ? நேத்து. ஆமா, எப்போதுமே இவர் எப்போ போனாலும் இந்த பிரச்சாரத்துக்கு போகையில ஒரு 500 பேர், ஆமா 500 பேர் முன்னாடி போய், என்னன்னா அவ்வளவு கூட்டம் இவர மடங்கு தான், அதனால மெதுவா ஊர்ந்து போறதா காட்டுறாங்க. அதனாலதான் டிலே ஆகுது. அதனால இவர் ஒரு தலைவராக இருக்கிறவர், நான் அந்த டயத்துக்கு எனக்கு பஞ்சுவாலிட்டி அங்கே இருக்கணும், எனக்கு இந்த டைம் கொடுத்துருக்காங்க, நீங்களாம் தூர போங்கன்னு சொன்னா போயிட போறாங்க. 8 மணி நேரம் தாமதம் வந்தா? ஆமா, ஏன் தாமதமாகணும்? நீ கிளம்புனதே தாமதம், முதல்ல நீங்க கிளம்புனது. ரெண்டாவது இதை மாதிரி இது வேணும்னே கூட்டத்தை கூட்டி மெதுவா ஊர்ந்து போறது. ஆக இந்த ரோட் ஷோங்கிறதே தடுக்கப்படணும். ரோட் ஷோங்கிறது வந்து பொதுமக்களுக்கு கேடு. நிச்சயமா அவங்க வந்து எந்த வேலைக்கும் போக முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. உடல் சரியில்லாதவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது. கெடுக்கிறது இந்த ரோட் ஷோ தான். ரோட் ஷோண்டா நம்ம குமாரையா சொல்றாங்க, ஒரு சைட நீளமா நிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டென்ட்டா ஒரு இடத்துல கூடாதுன்னு சொல்றாரு. அது கரெக்ட். ஆனா அதனால எல்லாருக்குமே பாதிப்பு, எல்லா இடத்துலயுமே பாதிப்பு. இவங்க சொன்ன மாதிரி தனியா ஒரு இடத்த மீட்டிங் போடுறாங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்த வச்சு ஒரு பெரிய இடத்த இவங்களே ஏற்பாடு பண்ண சொல்லி அந்த இடத்த இவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த இடத்த கொடுக்கலாம், பர்மிஷன் கொடுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ரோடு வழியா இவங்களை மூவ் பண்ண இந்த மாதிரி விஐபிஏ, அதாவது சினிமால இருந்து வந்த விஐபிஏ பண்ணாம ஹெலிகாப்டர் உங்கள்கிட்ட வசதி இருக்கு, நேர ஸ்பாட்ல போய் இறங்குங்க. ஒரு நாளைக்கு 14 லட்சமா? ஆமா, அடுத்த இடத்துக்கு அங்க முடிச்சிட்டு 1 மணி நேரம் தான், 10 நிமிஷம் தானே பேச போறீங்க. சரி, 10 நிமிஷம் பேசிட்டு அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போய் இன்னொரு இடத்துல 10 நிமிஷம் பேசுங்க, முடிஞ்சு போயிடும். யாருக்கும் எந்த தொல்லையும் கிடையாது. அப்படி பறந்து நீங்க வீட்டுக்கு வந்துடலாம். அவ்வளவு பெரிய கிரவுண்ட்ல இறங்கி அதுல நின்று பேசலாம். அது மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டா பிற்காலத்துல இந்த மாதிரியான கமர்ஷியல் சென்டர்கள்லாம் வர வேண்டிய தேவையில்லை. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. இப்ப இதுல என்னன்னா, அப்பாவி பொதுமக்கள் செத்து போனவங்க கோடீஸ்வரங்களா, ரொம்ப பாவப்பட்டு ஏழப்பட்டவங்க, குழந்தைங்க, இளைஞர்கள். ஒரு அம்மா கண்ணீர் வருது, சாமி என் பிள்ளைய பாருங்க ஐயா, சாமின்னு வயசானவங்க, ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போ இந்த நிகழ்ச்சினா இறுதிக்கு வந்துட்டோம். இப்ப நான் அனைவருக்கும் 4 பேருக்கும் பொதுவான கேள்வி. ஒரு சம்பவம் நடந்துருச்சு, வருங்கால முதல்வர் என்று புகழாரம் சூட்டுறாங்க. பல செப்பாலஜிஸ்ட்டு 10%, 20% அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு சம்பவம் நடந்தவுடனே எல்லாருக்கும் முன்னாடி உள்ள கேள்வி, விஜய் என்ன செஞ்சுருக்கணும்? திருச்சியில் ரெஸ்ட் எடுத்திருக்கணும், பதட்டம் குறைந்த பிறகு ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும். ஏன் போகவில்லை என்ற கேள்வி இன்னைக்கு அதிகமாக எடுத்திருக்கிறது. சார் நீங்கள் சொல்கிறீங்களா? அங்கே இருந்தாருங்க. அதாவது நான் நேற்றே சொல்லிவிட்டேன், என் நண்பர்கள் என்கிட்ட இதை பற்றி பேசினவங்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டேன். இந்த விஜய் வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்கணும். 40 உயிர் அவரை பார்க்க வந்தவங்களில் 40 பேர் இறந்துருக்காங்க. அந்த உயிர் தான் எனக்கு முக்கியம், எனக்கு என் உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லங்கிறது ஒரு அறிக்கையாவது அவர் கொடுத்துருக்கணும் என்று நான் நேற்று சொல்லியிருக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க, நான் சொல்லியிருக்கிறேன். காரணம் என்னென்னா, மக்களோட உணர்வுகளை அவர் எடுத்துக்கிட்டதாக மீனிங்க. மக்கள் அதை ரொம்ப மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அதை அவர் செய்யலை. அவருக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லையா என்னன்னு தெரியாது, இல்லை யாரும் அட்வைஸ் கொடுக்கல, பதட்டத்துக்குள்ளாயிட்டார். ஒன்று. இதில் வந்து ராத்திரி 12 மணிக்கு நம்முடைய முதலமைச்சர் செக்ரட்டரியேட்டுக்கு போய் சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரிலாம் வர வைத்து முடிவு பண்ணியிருக்காங்க, அங்கே போகணுன்னு போயிருக்காங்க. அப்போ அந்த நிமிஷத்துலேயே ஒரு உத்தரவும் போடுறாங்க, அருணா ஜெகதீசன் தலைமையில் தனிநபர் விசாரணை குழு போடுறோன்னு அறிவிச்சிட்டாங்க.
நான் சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் சரி, ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் சரி, ஓய்வு பெற்ற ஜட்ஜாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் சிபிஐயை தான் இறக்கியிருக்கணும். சிபிஐ விசாரணை தான் இது தேவை. வறுமையில காலம் இருக்கு. கண்டிப்பாக சிபிஐ இவங்களால என்ன விசாரிக்க முடியும்? இவங்க என்ன, நீங்கள் எல்லாரும் சொல்கிறத அதை கேட்டுட்டு வர முடியுமே தவிர, என்ன நடந்திருக்கு உளவியல் ரீதியாக உள்ள என்ன நடந்திருக்கு, என்னென்ன மாதிரி இதில் எதுவும் சதி இருக்கிறதா, எப்படி நடந்திருக்குது என்பதை சிபிஐ தானே கண்டுபிடிக்க முடியும். ஆகையினால அந்த முடிவும் தவறு. அதை 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 அந்த அந்த கோணத்தில் அது போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சார் சொல்லுங்க. இப்போ விஜய் தரப்புல நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. நாளைக்கு மத்தியானம் 2:15 மணிக்கு விஜய் வழக்கு வந்து இன்னைக்கு அவசர கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. ஆமா, அந்த விசாரணைக்கு வருது. அந்த விசாரணையில நீதிபதிகள், நீதி அரசர்கள் நிச்சயமா இதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் நிச்சயமா கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறேன். அப்பதான் தெரிய வரும். அங்க சார் சொன்ன மாதிரி சிபிஐக்கு போகலாம். ஆமா, சிபிஐ இல்லாம இப்போ சொல்றாங்க விசாரணை கமிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்த கிடப்புல போடணும் அப்படின்னா தான் விசாரணை கமிஷன் போடுவாங்க. இது கிடப்புல போடக்கூடிய விஷயம் கிடையாது. ராஜாராம் சார், நீங்க ஒரு காவல் ஓய்வு பெற்ற ஒரு கமிஷனர், முக்கியமா நான் கேட்கிறது இது தேசிய அளவிலான பிரச்சனை. ஆமா, இது நேஷனல் 50 பேர் கிட்ட வருவாங்களோன்னு அச்சம் வருது இருக்கு. அதனால இதுல வந்து அந்த விசாரணை கமிஷன் அப்படிங்கிறது வந்து அது தேவையில்லை. விசாரணை இன்வெஸ்டிகேஷன் அது ப்ராப்பரா பண்ணி யார் தப்பு பண்ணியிருந்தாலும், காவல்துறை பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல இவங்க இந்த கட்சியை சேர்ந்தவங்க பண்ணியிருந்தாலும் சரி, எதனால இது நடந்தது, இல்ல வேற சதிகள் இருந்தாலும் சரி, கண்டுபிடிச்சு அவங்கள வந்து நீதிமன்றத்தின் மேல் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதான் என்னுடைய பிரபு சார். சார், இந்த விபத்து நடந்த பிறகு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ரீஹாபிலிட்டேஷன் ஆக்டிவிட்டியில் கூட தாவக்காவோட பெரிய லெவலில் பீப்புள் ரெஸ்கியூ ஆன மாதிரி பார்க்கல. நான் ஓப்பனாக சொன்னால் டிஎம்கே, ஏடிஎம்கே பீப்புளெலாம் நிறைய பேர் பார்த்தோம். மினிஸ்டர்ஸ், எக்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் அங்கே வந்து மொபிலைஸ் பண்ணாங்க. ஆனால் அதுதான் சொல்கிறேன், மெச்சூரிட்டி லெவல் இல்லை. திருப்பி என்ன சொல்கிறேன், திருமாவளவன், ராமதாஸ் இவங்களாம் வந்து ஒரு தலைவராக யுகம் எடுக்கிறதுக்கு 10 வருஷம் 20 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போது அண்ணாமலைஜியும் இப்போ இவங்க விஜய்லாம் வந்து மீடியாவோட மிகப்பெரிய வெளிச்சம்லாம் இருக்கிறதுனால இவங்களாம் 1 வருஷம் 1.5 வருஷத்தில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து கூட்ட முடியுது. இதுதான் உண்மையும் கூட. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறச்ச திருப்பி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து விஜயை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். இது வந்து ஆழமாக அரெஸ்ட் பண்ணி அப்படின்னா சார் இன்னொரு கட்சிக்காரன் இந்த மாதிரி கூட்டம் கூட்டுச்சு ஒரு பொறுப்புணர்வு நடப்பாங்க. அப்படின்ட்டு பொறுப்புலாம் அப்போ 40 பேர் உயிருக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? நீங்கள் 20 லட்சம் கொடுத்தா போதுமா? அப்போ 40 லட்சம் உங்களுக்கு உயிருக்கு திருப்பி கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. சரி, ஒரே ஒரு அஞ்சலி மட்டும் நான் சொல்லுவேன். அதாவது கரூரில் திரு விஜய் அவர்களை பார்க்க வந்த, அதனால் ஏற்பட்ட அசம்பாவிதத்தில் உயிரிழந்த 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் ஆன்மா சாந்தியடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதே சமயத்தில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தார்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை இந்த அவையின் சார்பில் நான் நான் மிக பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நம்முடைய விருந்தினர்கள் எல்லோருமே வந்து கவலையோடு மனிதாபிமானத்தோடு அவங்க வெளிப்படுத்தின அந்த ஆத்திரமான கருத்துக்கள் எல்லாமே வந்து அறச்சீற்றம் தான். லாஜிக்கெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய, அதை நம்ம வந்து நியாயமாக அங்கீகரிக்க வேண்டும். அவருடைய சீற்றத்தை நம்ம வந்து அங்கீகரிக்கணும். இதில் ஒரு விஷயம் வந்து விஜய் அங்கேயே தங்கி இருந்து அந்த அவர்களை போய் பார்த்துருக்க கூடாதா, இறந்து போனவர்கள் வீட்டில் உறவினர்கள் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லியிருக்க கூடாதா, இது ஒரு பொது சமூகத்தின் மனக்குறை. ஆமாம், மருத்துவமனையில் போய் பார்த்துருக்க கூடாதா என்று. அப்போ இதில் தான் வந்து நம்ம ஆல்ரெடி அவர் யாரை நம்பி போகிறது, போலீஸ் உடைய ஃபெயிலியர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, கவர்மெண்ட் மேலே இதில் வந்து நிறைய குறைபாடுகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, விஜய் அந்த பஸ் மேலே நின்று பேசி கொண்டிருக்கும் பொழுதே இந்த நெரிசல் ஸ்டாம்பீட் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், முதல் ஒரு தரவு என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த கழிவுநீர் வாய்க்கால் வந்து அங்கே மூடப்படாமல் திறந்தபடியே இருக்குது, பெரிய ஒரு நீளமான தொலைவுக்கு. அப்போ முதல்ல வந்து மக்கள் அதில் தான் விழுறாங்க. அப்போ மேலே மேலே விழும் பொழுது அங்கே தள்ளுமுள்ளு ஏற்படவே பலருக்கு மயக்கம் வர விஜய் வண்டியிலிருந்து இந்தாப்பா தண்ணி இப்படின்னு சொல்லி தண்ணி பாட்டில் எடுத்து நிறைய வண்டிக்குள்ளேருந்து போடுறாங்க. ஆனால் அவர் அங்கேருந்து வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு. அவர் செய்தியாளர்கள்கிட்ட பேசாமல் வந்துட்டார். நான் கேட்குறேன், செருப்பு வந்து விழுந்திருக்கு, ஒரு பக்கம் காவல்துறை வந்து தடியடி நடத்துகிறாங்க, கல் எறியப்பட்டதாக விஜய் கட்சியினுடைய தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இப்படியான வெளிச்சத்துக்கு வர வேண்டிய பல மர்மங்களும் பல ஃபேக்ட்ஸும் இருக்குது, ஃபேக்டும் பார்க்க வேண்டியது, உண்மைகள் வர வேண்டியதாக இருக்குது. அப்போது இவர் ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்னது மாதிரி
திமுக பேனர் கட்டி கொண்டு அங்கே ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்குது. ஊருக்கு முந்திக் கொண்டு திமுகவினர் வந்து மருத்துவமனையில் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போய் நிற்கிறார் அப்படின்னா இதில் ஏதோ அவர் எந்த அரசின் பிரதிநிதி? இல்ல திமுக கரெக்டான கேள்வி கேட்டீங்க நீங்க. எந்த அரசு அரசு பொறுப்பில் இருந்தால் அவர் வந்து முன்னிலை சுப்பிரமணியன் சொல்றாருன்னா அவர் ரைட் இருக்கு. ஆளுங்கட்சியை சார்ந்தவர் என்பதனாலேயே அவர் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் தான் என்ற மர்மங்கள் இருக்கும் பொழுது விஜய் வந்து அதே திரும்ப அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்திலே அந்த அசம்பாவிதம் விரும்பத்தகாத நிகழ்வு நடந்த இடத்துக்குள்ளே வருவது என்பது எப்படி சாத்தியப்பட்டிருக்கும்னு நான் வந்து ஒரு பொதுவான கருத்து. பொதுவா எனவே இது இன்னும் பல பிரச்சனைகள் வந்து விடுமோ ஆளுங்கட்சியால் அஞ்சிருக்கலாம். இது விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, இதில் மர்மம் இருப்பதாக பொதுமக்கள் கருதுகிறார்கள், பலியானவர்களுடைய உறவுகள் கருதுகிறார்கள். இதில் வந்து உண்மை வெளியே வர வேண்டியிருக்கு என்கிறதுனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் முன்வைத்த கருத்தை போல மத்திய அரசாங்கம் இதில் சிறப்பு கவனம் செலுத்தி நிச்சயமாக உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும். நாளைக்கு நீதிமன்றத்தில் வருது, அவர்கள் சிபிஐ கூட சொல்லலாம். நான் அந்த குற்றம் இழைத்தவர்கள் மீது தண்டனை பெற வேண்டும் என்பதை காட்டிலும் இதற்கு பின்னால ஏதாவது சதி இருக்கிறதா, கான்ஸ்பிரசி இருக்கிறதா, அது வெளியே வரணும்னா விசாரணை கமிஷன் தான் நடக்க முடியும். அது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்க வேண்டும் என்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய கருத்தையே நான் மீண்டும் வலியுறுத்தி நிறைவு செய்கிறேன். தோழர்களே, 40 உயிர்கள் பலியான கொடுமை, அறச்சீற்றத்தின் வெளிப்பாடு, அடுத்து வரக்கூடிய மர்மங்கள், என்ன நடக்க போகிறது? சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தலையிடுமா? நீதிமன்றங்கள் சூமோட்டாவாக இது எடுக்க போகிறதா? தொங்கித்தான் இருக்கிறது கேள்விகள். இந்த நிகழ்ச்சியில் எம்மோடு கலந்து கொண்ட இளந்தமிழ் ஆர்வலன் அதிமுகவின் சார்பில் பிரபுகாந்தி அவர்கள், ராஜாராம் காவல்துறை ஆணையர் ஓய்வு பெற்றர் மரியாதைக்குரிய ஐயா குமார், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.